காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1. சித்தாந்த ரீதியாக ஒரு கட்சி பெண்களை அடிமைப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறதும், சித்தாந்த ரீதியாக பெண்களை முன்னேற்ற பாதைக்கு கொண்டுட்டு வர்றதும் அப்படிங்கறதான் திரு கஸ்பருடைய விவாதமாக இருந்தது. இந்து மகா சபையினுடைய நீட்சியாக பாஜக இருக்கு, அடித்தளமாக அதனுடைய வேராக பெண்களை அடிமைப்படுத்தணும் அப்படிங்கறதான் அதனுடைய நோக்கம். மக்கள் நலத்திட்டங்களை வச்சு இன்னைக்கு தேர்தல் அரசியலுக்காக அவங்க பண்றதை வச்சு பெண்கள் முன்னேற்றத்தில் ஆர்வம் இருக்கு பாஜகவுக்கு அப்படின்னு அளவிட முடியாது அப்படின்னு அவர் சொன்னார். நான் இன்னைக்கு பேச போறது 1920 இருக்கிற பெண்களையோ 60 இருக்கிற பெண்களையோ பத்தி பேச போறதுல 2024 இருக்கிற பெண்களை பத்தி பேச போறேன். என் தாய் சொல்கிறாள், விதவை பென்ஷன் 1000 ரூபாய் கொடுக்கறாங்க அப்படின்ட்டு. என் மனைவி சொல்கிறாள், எனக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்கிறார்கள் என்று. என் குழந்தை சொல்கிறது, காலை சிற்றுண்டி கொடுக்கிறார்கள் கல்விச்சாலையில் என்று. ஆனால் இவர்கள் மூவரும் சொல்கிறார்கள், எனது தந்தை சாயங்காலம் ஆனால் 180 ரூபாய் டாஸ்மார்க்கிற்கு செலவழித்துக் கொண்டிருக்கிறான் என்று. ஒரு அரசாங்கம், அவர் சொன்னாரு, கஞ்சாவின் நேஷனல் ஃபைட்டர்ஸ் பண்றதை யார் சப்போர்ட் பண்றாங்க ஆர்கியூ பண்ணிப்போம். ஒரு அரசாங்கம், நான் இப்ப வச்சிருக்கேன், ஒரு நாளைக்கு 90 லட்சம் பாட்டில் வித்துட்டு இருக்கு, 45,000 கோடி வசூல் பண்ணிட்டு இருக்கு. ஒரு வருடத்திற்கு 45,000 கோடி. இவங்க ஒரு பெண்களுக்கு கொடுக்கிறது 1,15,000 கோடின்னு சொல்லிட்டு அப்படியே அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறாங்க. ஆனா 90 லட்சம் ஆண்களுக்கு ஒரு நாளைக்கு பாட்டில் கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க செலவு பண்ற இந்த பாட்டில் செலவு பண்ற ஒரு குடும்ப தலைவர் செலவு பண்றது டெய்லி குடிச்சாருன்னா 4,500 ரூபாய். இவருக்கு அரசாங்கம் கொடுக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து பாத்தீங்கன்னா 2,300 ரூபாய் கூட வராது. அப்ப அந்த வீட்டின் குடும்பத்தின் தலைமகனிடம் வாங்கி அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு பிச்சை கொடுக்கிற மாதிரி இருக்கு. இது அரசாங்கம் செய்யற மாதிரி இல்ல. நிஜமாவே பெண்களுடைய தராதரத்தை பார்க்கணும்னா இவங்க முதல்ல டாஸ்மாக் பெண்களுக்கு மரியாதைன்னு சொல்றேன்ல. ஒரு கேள்வி, தமிழ்நாடு ஒரு கேள்வி எடுத்துக்கோங்க. நீங்க எனக்கு 4 நிமிஷம் கொடுக்கும்போது நீங்களே கொடுக்க கூடாது. இது என்னுடைய கொடுத்தது 4 நிமிடம். தமிழகம் 1,30,000 சதுர கிலோமீட்டர். இந்த தமிழகத்தில் 1,30,000 கிலோமீட்டர்ல ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 5 அம்மன் கோவில் இருக்குங்க. பெரிய கோவில, சின்ன கோவில, ரோடு கோவில இருக்குங்க. பெண்களை மதிக்கிற மாதிரி தமிழ்நாட்டில் எல்லாருமே அம்மன் கோவில் வச்சு மதிக்கல. ஆடி மாதமாக இருக்கட்டும், தை மாதமாக இருக்கட்டும், பங்குனி மாதமாக இருக்கட்டும், இந்த அம்மன் கோவில்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பூமிதி அப்படின்ட்டு தீ மிதிப்பாங்க. இது கலாச்சாரமா நடந்தது. 100 வருஷமா 200 வருஷமா தலைமுறை தலைமுறையா நடந்திருக்கு. அதை காட்டு மிராண்டித்தனம் அப்படின்னு சொன்னதுதாங்க திராவிட மாடல். எனக்கு எங்க வருத்தம்னா, இந்த தாய்மார்கள்லாம் அந்த அம்மனையும் தாயாரையும் கும்பிடுறாங்க ஒரு சைடு போய், இன்னொரு சைடு அங்க தீ மிதிக்கிறாங்க. அவங்க எப்படி போய் இதை காட்டு மிராண்டி சொல்றவங்களுக்கு எப்படி ஓட்டு போடுறாங்கன்னு தான் எனக்கு தெரியல. இதுதான் நான் என்னுடைய அனாலிசிஸ்ல சொல்றது. ஏன்னா இதுதான் உண்மையா இருக்கு. இன்னொரு பாயிண்ட் எடுத்து சொல்லிடுறேன். தமிழகத்துல பாஜக அரசு மாத்திரம் 3,64,00,000 பேருக்கு இன்னைக்கு சாப்பாடு கொடுத்திருக்காங்க. இவங்க 1000 ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னதே எதுக்கு தெரியுமா? 2022 நவம்பர் வரைக்கும் 2020 கோவிட் வந்த போதே நாங்க குடும்பத்திற்கு 5 கிலோ அரிசி, குடும்பத்திற்கு அல்ல ஒவ்வொருத்தருக்கும் 5 கிலோ அரிசியும் 1 கிலோ பருப்புன்னு சொன்னாங்க. அப்ப ஒரு குடும்பத்துக்கு அப்பயே 1000 ரூபாய்க்கு சாமான் வந்துருச்சு. அப்ப யோசிக்க ஆரம்பிச்சாங்க, நம்ம அரசியல் வரணும்னா இந்த மாதிரி ஏதாவது சொல்லணும்னு காசா கொடுக்கணும். எல்லாருக்கும் கேள்வி கேட்டேன், அதனால நீங்களும் கேள்வி எடுத்துக்கங்க. 2 கேள்வி. ஒன்று, மது விலக்குங்கிறத நீங்க ஒரு மாநிலத்தின் பிரச்சனையாக பாக்குறீங்களா, தேசிய பிரச்சனையாக பாக்குறீங்களா? தேசிய அளவில் அதை அமல்படுத்தணும். இன்னொரு கேள்வி. இரண்டாவது கேள்வி, 3,64,00,000 பேருக்கு தமிழ்நாட்டில் சாப்பாடு கொடுத்திருக்கு மத்திய அரசுன்னு சொன்னீங்க. எந்த புள்ளிவரத்தின் அடிப்படையில இவ்வளவு பேருக்கும் சாப்பாடு கொடுத்திருக்கதாக நீங்க சொல்றீங்க? 2க்கு விளக்கம் சொன்னீங்கன்னா நம்ம அடுத்த விருந்தினட்ட நீங்க பிரைம் மினிஸ்டர் கர்ப் யோஜனா ஸ்கீம்ல போய் எடுத்து மத்திய அரசு பார்லிமெண்ட்ல கொடுத்த ரிப்போர்ட்ல எத்தனை பேருக்கு கொடுத்திருக்காங்கிறத எடுத்து பாருங்க. இன்னும் வேணா சொல்றேன், மன்ரேகா ஸ்கீம்ல 96 லட்சம் பெண்களுக்கு தமிழ்நாட்டில் ஆவரேஜ் 40 பேருக்கு 40 நாளைக்கு வேலை கொடுத்து, அதாவது இவங்க வேலை செஞ்சு சம்பளம் கொடுக்கிற மாடல் பாஜக மாடல். 8,640 கோடி ரூபாய் சென்ற ஆண்டு பெண்களுக்கு மாத்திரம் கொடுத்திருக்காங்க. சரி, ஓகே. நீங்க முதல் கேள்விக்கு வந்துருங்க. மதுவிலக்கு, மதுவிலக்குங்கிறது நீங்க எடுத்துக்கிட்டது திராவிட மாடலா
பாஜக மாடலா அப்படின்னு எடுத்த போது இது தமிழ்நாடு சம்பந்தப்பட்டிருந்தா நான் எடுத்துக்க தோணுது. ஏன்னா திராவிட மாடல்னு பேசுறது வந்து தமிழ்நாடு மாத்திரம்தான். இல்ல பாஜக மாடல்ன்றது இல்ல, நான் பாஜக மாடல் தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணுதுதான் சொன்னேன் தவிர இல்ல நான் என்ன இல்ல பாஜக மாடல் தமிழ்நாட்டு நான் இப்ப கொடுத்த ஒண்ணு இல்ல நீங்களே முதல்ல பேசுனதுலயே முரண்பட வேணாம். நீங்க மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுத்திருக்கு. பாஜக மாடல் இங்க ஆட்சியில இல்லைனாலும் என்ன செஞ்சிட்டு இருக்காங்கங்கறத நீங்க இந்த 3,64,00,000 பேருக்கு கொடுத்திருக்காங்க சாப்பாடுன்னு சொன்னீங்கல்ல, அது தமிழ்நாட்டுல அதான் மத்திய அரசு தானே கொடுத்துச்சு. மத்திய அரசு தான், தமிழ்நாடு பாஜக அரசு கொடுக்கல. தமிழ்நாடு அரசு மத்திய அரசு. சரி, அப்ப பாஜக இல்ல பாஜகங்கற பாண்டிச்சேரியில இருக்கும், பாண்டிச்சேரியில பாஜகவோட காம்பினேஷன். சரி, ஓகே, பாண்டிச்சேரியில மதுவிலக்கு கொண்டுட்டு வரணும்னு சொல்றீங்களா? அப்ப அப்படி புரிஞ்சுக்கலாமா? ஐயா, நான் மதுவிலக்கு வந்து நான் என்ன சொல்றேன், இல்ல டாஸ்மாக்னு சொல்றம்போது நீங்க சொல்லணும். காமராஜர் வந்து அந்த காலத்துல சொல்லுவாங்க, பள்ளிக்கு ஏட்டு கொண்டு வரும் சட்டத்துடன் பிளேட்டு கொண்டு வரும் சட்டத்தையும் கொண்டு வந்தது காமராஜர் சொல்லுவாங்க. மதிய உணவு திட்டத்துக்கு தந்தை அவர்தான், வேற யாருமே கிடையாது. இப்ப சொல்ல முடியல. கஸ்பர் வந்து 1921 பேசுறாருன்னு சொல்லும்போது இல்ல நான் 2024 பேசுவேன். தமிழகத்தில் பாரம்பரிய கள்ளுக்கடையை ஒழித்து இந்த மாதிரி டாஸ்மாக் கொண்டு வந்து, அந்த டாஸ்மாக்கு நீங்க இவ்வளவு கேக்குறீங்கல்ல, டாஸ்மாக்கு வரி எவ்வளவு தெரியுமா? நீங்க ஆங்கரா உட்கார்ந்துருக்கீங்களா, என்ன குறுக்கு கேள்வி கேக்குறீங்களா? நான் உங்களை கேக்குறேன், டாஸ்மாக்கு வரி எவ்வளவு தெரியுமா? என்ன ரேட் ஆஃப் டாக்ஸ் வாங்குறாங்க தெரியுமா? இல்ல சார், மதுவிலக்கு நான் கேக்குற கேள்விக்கு நீங்க சொல்லுங்க. இல்ல சார், நீங்க 58% வாங்குறாங்க. இல்ல நான் என்ன கேக்குறேன், மதுவிலக்க நாடு முழுவதும் கொண்டு வரதானே சரியான அணுகுமுறை. நாடு இருக்கிறீங்க, இப்ப எதுக்கு திராவிட மாடல்ல இருந்து நாட்டுக்கு போறீங்க? உங்களால பதில் சொல்ல முடியலன்னு பாஜக மாடல் தானே பேசுறோம். பாஜக மாடல் தமிழ்நாட்டுக்கு இருக்காங்க, தமிழ்நாட்டு மாடல் 58% வரி வாங்குறீங்க. பாஜக இல்ல ஒரு நொடி, ஏழை குடிக்கிறவங்க போய் 58% வரி வாங்குறீங்க, நியாயமா? சேகர் சார் ஒரு நிமிஷம். ஒரு மாடல்ங்கிறது ஒரு மாநிலத்துல அரசு கட்சி வந்து அரசு அதிகாரம் பெற்று செயல்படுத்தினதை தான் நம்ம மாடல்னு சொல்றோம். திராவிட மாடல்ங்கிறது திராவிட இயக்கங்கள் இங்க ஆட்சி பொறுப்புக்கு வந்து ஒரு நொடி அதுல நீங்க முரண்பட்டுக்கங்க. திமுகவோ அதிமுகவோ இங்க கட்சியாக இருந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து செயல்படுத்தின மாடலை தான் அவங்க திராவிடியன் மாடல்னு டிசைன் பண்றாங்க. பாஜக மாடல்ங்கிறது அவங்க ஒரு கட்சியாக இருந்து, அப்ப நீங்க டிஃபரண்ட் பண்றீங்க. அவர் 1920 எடுத்தத ஆட்சி அமைத்துக்கு அப்புறம் பண்ண மாடல் தான். அப்ப 67க்கு அப்புறம் அந்த மாடல் தான் திராவிட மாடல் சொல்றீங்க. அப்ப அவர் சொன்னதுக்கு நீங்களே கருத்து வேறுபடுறீங்க. இல்ல அது அவங்களுடைய கருத்து சார், நான் உங்ககிட்ட கேக்குறது. நீங்க திராவிட மாடல் முதல்ல எதை டிஃபைன் பண்றீங்க? 1920ல இருந்தா இல்ல 1967? சேகர் சார், நம்ம பாக்குற நேரலையில தான் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது, எல்லோருக்கும் புரியும். நம்ம பாஜக மாடல்னு பேசுறது தேசிய அளவில் அவங்க குஜராத்லயோ இல்ல இப்ப மத்திய அரசுடைய மாடலோ தான் நம்ம அப்படி டிஃபைன் பண்றோம். அதுல நீங்க எதை நீங்க செயல்படுத்தணும்னு நினைக்கிறீங்கிறது கேள்விதானே. திராவிடம் கேட்டாங்க சார், இப்ப எடுத்தும்போது சனாதன மாடல்னு. இது சனாதன மாடல்னா பெண்களை மதிக்கிறதுக்கு இங்க கிட்டத்தட்ட 1,30,000 சதுர கிலோமீட்டர்ல 1 கிலோமீட்டர்ல 10 வச்சா 13 லட்சம் அம்மன் டெம்பிள் இருக்குங்க சார். சனாதன மாடல் தான் சார். அந்த சனாதன மாடல்ல அந்த அம்மனை கொண்டு போய் கும்பிடுறவங்க நேற்றுக்கு வெள்ளிக்கிழமை எடுத்து போய் பார்த்திருந்தீங்கன்னா பெண்கள் தான் சார் அங்க கூட்டமா இருக்காங்க. அந்த பெண்கள் தான் சார் தீமிதின்னு மிதிக்கிறாங்க. அவங்களை காட்டும் பிராண்டின்னு சொன்னதான் சார் உங்க திராவிட மாடல். அந்த பெண்களுக்கு எல்லாம் சாமி கும்பிட சொல்லி கொடுத்தது பிஜேபியா? பரம்பரையா வந்தவங்க சாமி கும்பிடுறவன ராம கும்பிட சொல்லி கும்பிடுறவன் நீங்க தான் வந்து சாமி கும்பிட சொல்லி கொடுத்தீங்க. இல்ல கும்பிடுறவன காட்டும் பிராண்டி நீங்க தான் வந்து அம்மன் கோயில்ல பூசாரியா? இருங்க, இடைவேளைக்கு பிறகு பேசலாம் சார். இடைவேளைக்கு பிறகு நான் வரேன், உங்க ரெண்டு பேரும் இடைவேளைக்கு பிறகு வரேன். இந்தியாவும் இல்ல கும்பிடுறவன காட்டு மிராண்டிங்கிறது. காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள், தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.